வெல்கம் டு அருமுருகன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பக்கத்து வீட்டு தீதி நாங்கள் லீவுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அதுக்காகவும் தென் அவங்க ஒரு மெடிக்கல் இஷ்யூவில் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியும் ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஒரே ஒரு தீதி மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எக்கு தான் சாப்பிடுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக முட்டை வேக வச்சு முட்டை பிரியாணிக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சாச்சு, புதினா கட் பண்ணி வச்சாச்சு, ஆனியன் கட் பண்ணி வச்சாச்சு. என்ன ரெசிபி அப்படின்னா ஹைதராபாத் தம் பிரியாணி தான். ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தாங்க. அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருந்தாங்க. சால்ட்டு நல்லா போட்டு கொஞ்சம் இந்த மிர்ச்சி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் நம்ம அந்த மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டிருந்தாங்கன்னு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே மைல்டு காரமாக அழகாக இருந்தது டேஸ்ட்டுமே. சரி, அவங்கக்கிட்ட நம்மளோட தமிழ் மக்களுக்காக இந்த ரெசிபி ஷேர் பண்ணியுமே அவங்க பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வீட்டில் அரைச்சி வச்சுருந்த வீட்டு மிளகாய் தூளுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க அதை ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறச்சையே நமக்கு அதை சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. அப்புறம் அந்த கொரியாண்டர் லீஃப்லாம், நம்ம மல்லி இலை, புதினா இலை, அப்புறம்லாம் இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற எல்லா மசாலாவுமே போட்டிருந்தாங்க. பெப்பர் பொடி, அதாவது மிளகுத்தூள் அப்படின்ட்டு எல்லா தூளுமே அவங்க யூஸ் பண்ணி நம்ம சிக்கனில் போட்டு ஊற வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஒரு மணி நேரமாவது அது ஊறி இருக்கும். அதில் கொஞ்சம் தயிர், லெமனு அப்படின்ட்டு எல்லாமே போட்டு ஊற வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணாங்க. கையை வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா மசாலாவும் எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டில் தயிரையும் ஊற்றியுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சிட்டாங்க. அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் வச்சாச்சு. ஆமாம், கட்டுங்க. இது பேர் என்னது? சார் ஜீரா. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜீரகம் சொல்லியிருந்தாங்க. நான் அது பெருஞ்சீரகமா சீரகமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. அது என்னதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி பட்டை, அப்புறம் லவங்கம், அப்புறம் ஏலக்காய், இன்னொன்று போட்டிருந்தாங்களா, அது எனக்கு சரியாக தெரியல. எல்லாமே போட்டு அந்த தண்ணியிலையே போட்டு கொதிக்க வச்சுருந்தாங்க. மிளகு போட்டிருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மிளகுலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல, அவங்க மிளகு போட்டிருந்தாங்க. அவங்க தமிழில் ஒன்று கேட்டாங்க. நான் அது தமிழில் சொல்ல, அவங்க அதை ஹிந்தியில் சொல்லன்னு 2 பேருமே சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டே சாப்பாடு செய்ய தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். சரி, இந்த ரெசிபி நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டுக்காகவும் தான் ஒரு வீடியோவுமே நான் எடுத்தேன். அப்புறம் எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் எடுத்து அந்த தண்ணியில் போட்டாச்சு. அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் அதில் புதினா, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. நல்லா கொதித்து முடிச்சதுக்கப்புறமா அரிசிலாம் ஊற வச்சுருக்குதுல்ல, அதை போடுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு புதுசாக ஒன்று பண்ணாங்க பார்த்துக்கோங்க. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் வினிகர் ஊற்றுனாங்க. வினிகர் எதுக்கு ஊற்றுறீங்க அப்படின்லாம் கேட்டேன். அது ஒரு டிப்பு தான் இது. வினிகர் ஊற்றுறதுனால அந்த அரிசிலாம் உடையாமல் வருமா. நான் புதுசாக இருந்துச்சு, வினிகர் ஊற்றுறாங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அரிசிலாம் எடுத்தாச்சு. அரிசி எடுத்து இந்த நம்ம ஊர்லலாம் புடைப்பாங்கல்ல, அதே மாதிரி அங்கே ஒரு பொண்ணு புடைச்சிட்டு இருந்தா. எனக்கெல்லாம் அந்த புடைக்கிறது அதெல்லாம் தெரியாது. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்தாங்களா ஆனியன், அதை நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் இதெல்லாம் தக்காளி போடாத பிரியாணி தான் இது. தக்காளி போடாமல் நான் பிரியாணி இப்போ தான் பார்க்கேன். நம்ம எப்போவுமே தக்காளி போட்டு தான் பிரியாணி பண்ணுவோம்.
அவங்க கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு. சைட் பை சைடாக தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, தண்ணி கொதித்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல பாஸ்மதி ரைஸ், அதை தான் எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த பக்கம் அரிசி வேகுது, இந்த பக்கம் வந்து ஃப்ரைட் ஆனியன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அரிசி நல்லாவே வேக ஆரம்பிச்சிட்டு ஒரு 3/4 வேக்காடு இல்லாட்டி 1/2 வேக்காடு தான், அரை வேக்காடு தான் இருந்துச்சு அரிசி. அப்புறம் வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஃபுல்லாக ஆற வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டி அதை ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ஆற வைக்கிறாங்க. ஆற வச்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கோல்டன் ஃப்ரை பண்ணோம்ல அந்த வெங்காயம், அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருந்தாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். நான்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நான் பிரியாணி பண்ண மாட்டேன். நம்ம எங்கே இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டு ஒன்றா எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இவங்க மாசுப்படாமல் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஆனியன், அதையுமே எடுத்து இந்த சிக்கனில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து வேக வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பாத்திரத்துலேயே தண்ணி, அப்புறம் தண்ணிங்க பிறகு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஊற வச்சுருந்தோம்ல அந்த அந்த சிக்கன், அது எல்லாத்தையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா ஒரு வதக்கு, நல்லா வேகுது. ஒரு 3/4 வேக்காடு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு அவங்க இறக்கி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அரேஞ்ச் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இது லேயர் பிரியாணியா அப்படின்ட்டு நான் கேட்டேன். ஹைதராபாத் லேயர் பிரியாணியா அப்படின்ட்டு கேட்டேன். அப்புறம் மட்டும் ஆமாம் தீதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 பாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஒரே பாத்திரத்தில் அதை வைக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு ஒரு 2 பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது 2ல் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஊற்றி எடுத்து வச்சது வந்து சிக்கனுக்கு அப்புறமா வந்து ரைஸ் போடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்க ரைஸ் தான் வந்து போட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரைஸ் போட்டதுக்கப்புறம் இன்னொரு தீதி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்களுக்காக எக்குக்காக தனியாக ரைஸ் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டாங்க. அப்புறம் இவங்க சைட் பை சைடாக ஒன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரைஸ், அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்ட மாதிரி தூவி விட்டுருந்தாங்க. அப்புறம் 2மே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா புதினா போட்டாங்க. புதினா போட்டுட்டு அப்புறம் மல்லி இலையும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு அந்த பிரியாணி பவுடர் மறுபடியும் போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன் தனியாக இன்னொரு எடுத்து வச்சுருந்தாங்கல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஊற்றுனாங்க. அப்படி ஃபுல்லாக படுற அளவுக்கு 2 பாத்திரத்துலேயுமே இந்த தண்ணியாகவும் ஊற்றினாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனையும் எடுத்து போட்டிருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஒன்று என்கிட்ட சொல்லிகிட்டே அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் அதே மாதிரி ரைஸு, பொரிச்ச ஆனியன், பிரியாணி பவுடர், புதினா, கொத்தமல்லி இலை அப்படின்ட்டு ஒரு 3 லேயர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக நானும் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் இந்த லேயராக பண்ணி ஒரு 3 லேயர் வரைக்கும் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அரேஞ்ச் பண்ணி முடித்த உடனே தம் போடுவாங்க அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி தம் போடுவாங்க. கடைசியில் அந்த இந்த பொரிச்ச ஆனியன் இருக்குல்ல, அதையும் லாஸ்ட்டாக அதை லாஸ்ட்டாக மேலே போட்டால் ஒரு அழகாக இருக்குமா, டேஸ்ட் வந்து ரொம்ப எடுத்து கொடுக்குமா. லாஸ்ட்டில் அந்த தண்ணி மாதிரி இருக்கிற அந்த கிரேவியும் எடுத்து ஊற்றிட்டு தம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க தீதி வந்து வீடியோ எடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. தம் போட்டு முடிக்கிற டைமுக்குள்ளே நம்ம அதுக்கு சைடில் சாப்பிட்றதுக்காக ஆனியன், கேரட், கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு ரைத்தா மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனியன் ரைத்தான்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து ஆனியன், அதுக்கப்புறம் கேரட், நம்ம குக்கும்பர் போடுவோம், அவங்க கேரட் போட்டிருந்தாங்க. அப்படி போட்டு கேரட்டு, கொத்தமல்லி, மிளகா, தயிர் எல்லாம் ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அங்கே தம் ரெடி ஆயாச்சு. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஸ்மெல்லே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் தீதி வந்து நம்ம நல்லா கிளறி விட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த அரிசி உடையவே இல்லை. நான் இதுக்குள்ளே பண்ணியிருந்தேன்னா இது குழச்சி வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க, பொங்கல் ஆக்கியிருப்பேன். அவங்க அழகாக அது லேயராக எடுத்து வச்சுருந்தாங்க.
அப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்திருந்த ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஒன்று என்னோடய ஹஸ்பண்ட், ஒன்று பக்கத்து வீட்டில் சந்தோஷார்னு ஒரு பையன் வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக நான் எடுத்து கொடுக்கறதுக்காக பிளேட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ரைஸ், அப்புறமாட்டு ஒரு லெமன் வச்சுருக்குறாங்க, அப்புறம் ஆனியன் ரைத்தா எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம அங்கே கொண்டு நம்ம ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம். தீதி தான் எடுத்துகிட்டு கொண்டு கொடுக்க போயிருந்தாங்க. நான் அப்படி போய் பார்த்துட்டு இருந்தேன், அங்கே யாரெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும்ல அப்படின்ட்டு போய் பார்க்கறதுல நம்ம இவ்வளோ பேர் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு தீதி கொடுத்துருந்தாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு முடிக்க தண்ணி நாங்கள் அவங்களுக்காக எல்லாமே பரிமாறி கொடுத்துட்ருந்தோம். அவங்களுமே சாப்பிட்டுட்டு எல்லாமே சூப்பர்னுமே சொன்னாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது, இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அதை விட அவங்களோட லவ், அவங்க அவ்வளோ அன்பாக பரிமாறுவாங்க. வேண்டான்னு சொன்னாலுமே, வேண்டான்னு சொன்னாலுமே சாப்பிடுங்க தீதி, சாப்பிடுங்க பையா அப்படியுமே சொல்லுவாங்க. வயிறு ஃபுல்லாக நிறையிற மாதிரி தான் சாப்பாடு எப்போவுமே அவங்க தருவாங்க. நான் லீவுக்கு போய்ட்டு வந்த உடனே எங்களுக்கு காலையில் டிஃபனுமே எங்களுக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ அந்த பிள்ளைங்களுமே ஜாலியாக இருந்துட்டு அப்பா, அங்கிள், ஆன்ட்டின்ட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களுமே சாப்பிட ஆரம்பிக்கணும்ல அப்படின்ட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் தீதி எல்லோரும் வந்தாங்க. அப்புறம் எனக்குமே ரைஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு நானுமே சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சது வாக்கிங் போக ஆரம்பித்தாச்சு. வாக்கிங் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே நாங்கள் திரும்பவும் வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு தான் ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்குமே வந்தாச்சு. பாய் கைஸ்.